புரியாமல் மூணு வெத்தலை வியாபாரம் உண்டா உங்கள் ஏரியாவில்? அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வெத்தலை விளையும்? 400 கிலோமீட்டர். எந்த ஊர் அது? கர்நாடகாவா? சேலத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் 400 கிலோமீட்டர் இருக்குமாப்பா? நீ அதை 100 கிலோமீட்டராக சொல்லுவோம், நான் 100 கிலோமீட்டர் இருக்கும் அப்படி சொன்னியா? விளக்கம் இல்லாதவன். உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு நான் உன்னை பார்க்க கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு பக்கத்தில் வா. இதுக்கு முன்னால் கல்யாணம் சொந்த என்ன முயற்சி பண்ண? என்னடா முயற்சி பண்ண? பேச தெரியுமாடா? கண்ண முடிக்கா கால் வந்துட்டு வா. அப்படியா? 9 மாதம் ஆகும். 9 மாதங்களுக்கு பிறகு உன் கல்யாண வயதில் முயற்சி செய்து வெற்றியாக்கி தரேன். நல்லா கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில். மெல்ல மெல்ல. உன் பிள்ளையுடைய மனசு இப்போ அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவரை இவன் வேண்டாம்னு சொல்லி இருந்தா அது இன்னொரு உயிரை நம்பி இருந்துச்சு. யாரை நம்பி இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு சொன்னாலோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இவளால் முடிவெடுக்க முடியாமல் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்லலை. அதனால் அவள் இந்த கணவனோடு வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது என்பது உண்மை ஒன்று. ஆனால் இதை சீக்கிரம் உங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்து திருத்தி கொண்டு வந்து சேர்க்கலைன்னா என் மகனுக்கு நான் வேறு கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது, நியாயம் இருக்குது. அதனால் உன் பிள்ளைய சென்னையில் இருக்க விடாமல் வீட்டில் கொண்டு வந்து போடுறேன். 2 நாள் இங்கே சோமனா படுக்க போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். வருத்தப்பட்டடா, அவளை திருத்ததுக்கு அந்த தண்டனை கொண்டு வரேன் பாரு. அந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வாழ்ந்தா போதும். போ, நல்லா ஓடு. மார்த்தாண்டம் அதில் என்ன சந்தேகம்? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வந்தால் நல்லது தானே நமக்கு. உட்கார முடியாதாக்கா? சரி 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 சரி. என்ன வேணும்? மகனுக்கு வெற்றிகரமாக கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன். ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கிடையில் எந்த பாதகமும் இல்லாமல் காத்த வெற்றியாக்கி தரேன். வேறு ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்குது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி கிடைக்கும். அது உத்தியோகம் உயர்ந்ததாகவும் இருக்கும். வெற்றி அடைந்து வாருங்கள். கர்மசாமிக்கு நாகர்கோவில் இடம் கிடைக்க அதை விற்று தர முடியுமா? முடியாதா கர்மசாமி? முடிஞ்சு போச்சு. இந்தாக்கா திருத்துவோம். போ, வெற்றி அடைவார். கால் வந்துட்டு வரலாம். இவர் என்னமோ அவன்கிட்ட கேட்க பதில் சொல்ல. உன்னுடைய வைத்திய தொழிலை வைகாசி மாதத்திலிருந்து தொடங்கலாம். இடத்தில் ஏற்பட்ட மாய வேலை, அந்த மை வேலை வித்தைகளெல்லாம் மாறப்போகுது. அதனால் தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தை நடக்கும். அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ள அந்த இடத்த விற்று வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? நல்ல வாழ்க்கையை அமைச்சு சிறப்பாக வாழ வச்சு தரேன். இந்தா சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தனி காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி. காவிரி, தலைக்காவிரி புறப்பட்ட இடம். சும்மா பாட்டு பிடிச்சோம்னு நினச்சிக்கணும் நீங்கள். நாகர்கோவில் உத்தரவு முடிஞ்சு போச்சியா? முடிஞ்சுக்குது. தலைக்காவிரி, தலைக்காவிரி. நாகர்கோவில்லாம் போய் உட்காருங்க. எல்லாம் நீங்கள் உட்காந்துங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் நான் உத்தரவு சொல்ல போகிறேன். நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. டென்ஷன் கொடுக்காம இருங்க. எல்லாரும் அவரவர் இடத்துல உட்காருங்க தயவு செய்து.
மகனே இன்னும் ஒரு 18 நாளையில் உனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். கிடைச்ச உடனே என்னைய பார்க்கவா, அடுத்து உன் தொழிலை உருவாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சு வா. பெங்களூர் கேட்டுக்கலாம். 18 நாள் டைம் இருக்கு, கேட்டு வாங்கிக்கலாம். பெங்களூர் தாயும் மகனுமா கால் விட்டுவாங்க. ஆனந்தம். என்னக்கா வேணும் உன் பிள்ளைக்கு? ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுட்டானா? அது என்னாச்சு? கால் வந்துட்டு வா. இன்னும் 27 நாட்கள் கிரகங்கள் இருக்கு. அதுக்கு பிறகுதான் இவனுக்கு நல்ல வாக்கு கொடுக்க முடியும். அதனால் 27 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்கவும். உங்களை வெற்றியாக்கி தரேன், புதிய வாழ்க்கையும் தரேன். போயிட்டு எல்லாம் சரியாயிரும். 27 நாட்கள் கழித்து வரணும். அது வியாழன் வெள்ளியாக இருக்க வேண்டும். சென்று வருக. பெங்களூர் எல்லை கடன் பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். என்னடா கடன்? கரெக்டு காலம் இருக்கும். இவ்வளோ பேர் இடிச்சுக்கிட்டா எப்படி வர்றது, எப்படி போகிறது? உட்காரலாம். உன்னுடைய தொழிலுக்கு மாந்திரிகத்தால் பல செயல்கள் செய்து தான் அந்த தொழில் போச்சு. அதனால் அடுத்து ஒரு தொழிலையும் உனக்கு உருவாக்கி உன் கடனையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஆமாம், நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போடா. ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு வா. பெங்களூரில் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பெங்களூரா மங்களூரா? மஞ்சுநாத சாமி கோயிலா? ஒன்றையும் என்னுடைய மனதில் தெளிவாக வச்சுருக்கேன். நீ வீணாக அலப்பாயக்கூடாது. அப்படித்தான் பெங்களூர்லேருந்து 4 வருஷம் என்னை ஒருத்தன் தேடி வந்துக்கிட்டு இருந்தான். அவனை நான் கண்டுக்கிடாமலே என் பிள்ளை கணக்கே வச்சுருந்தேன். ஒரு நாள் அவன் உள்ளத்தில் தோன்றி குழந்தை வர வேணும்னு கேட்டான். போன பௌர்ணமிக்கு கொடுத்தேன். இப்போ 2.5 மாதமாக அவன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி எதிர்பார்க்காம ஒரு வரத்தை தந்து உனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வைப்பேன், தொழிலையும் வாழ வைப்பேன். சந்தோஷமாரு. தியான கிளாஸ் நடத்தலாம், குண்டலினியை ஏற்றணும்னு சொல்லி முட்டாத்தனம் பண்ணிடாத. போந்தால கர்மசாமிக்கு நான் முதல்ல ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. அடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை எப்படி அமையும்னு ஒருத்தர் கேட்காராம் பெங்களூர்ல இருந்து. ஆம்பளையா பொம்பளையா? கல்யாணம் முடிச்சிருந்தியா? அவன் எங்கே இருக்கா? யார் வீட்டில்? சரி சரி. கால் வந்துட்டு குழப்பம் தானே, பாவம். வா பக்கத்தில் கையப்படி. கால் வந்துட்டு வா. இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த மனைவியை நீ விலக்கவும் முடியாது, அவள்கிட்ட நீ நிம்மதியாக வாழவும் முடியாது. அதுதான் விதி. அதுக்கிடையில் ஒரு முறை நீங்கள் கூட்டு வந்தோன்னா கொஞ்சம் மனதை திருத்தி ஓரளவு உனக்கு பக்குவப்படுத்தி தரேன். ஓராண்டுகளை கழிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் என்னை பார்க்கவா, காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். உன் தம்பியாவே வா, நீ பக்கத்தில் நல்லா காப்பாற்றி தரேன். போய்ட்டு வந்துட்டு போயிருக்கேன்.
அடுத்து பேசுவோம். போ. கருப்பசாமிக்கு ஆஸ்திரேலியா. எல்லாரும் போய் உட்காருங்க, போங்க, அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. ஆஸ்திரேலியா கொஞ்சம் வெண்ணி கொடுங்களேன் குடிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய புரிதமான உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் உன் குடும்பத்தில் இல்லை. இது கிரகங்களா அல்லது பிறவியின் விதியா என்பதை உணர்ந்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாங்கல்யம் கழுத்தில் கிடக்கவா அல்லது கிடக்காம போயிருமா? நான் போட்டிருக்கிறது நியாயம்தானா? இதுக்கு கடவுள் எனக்கு காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு ஓயாம உள்ள குழம்பிக்கிட்டு இருக்குதான். உண்மைதானே? காலில் விட்டுவா. உன் வாழ்க்கையை பிரியாம காப்பாத்துறேன், உன்னைய புரிஞ்சு நடக்க வைக்கிறேன். உன் பிள்ளைய படித்து பட்டதாரியாக்கி வெற்றிகரமாக வாழ வச்சு தரேன். புதுமையாக ஒரு தொழில் நீ ஆரம்பிக்கிறதுக்கு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் நடத்தி தரேன். அங்கே கிரீன் கார்டும் வாங்கி தரேன். கால் விட்டுவான். என்னடா வரலாம்? இந்தா ஜெயிக்கிறேன். 6 மாதத்தில் எல்லாம் வெற்றி ஆகும். பக்கத்தில் வா. நல்லா இந்தா நோயற்ற வாழ்வாக வாழ்ந்து உயர்வடைவாய். மலேசியா. மலேசியா நீங்கள் மலேசியா வாண்ணாச்சு. ஆஸ்திரேலியா இப்போ வேண்டாம். இவரை மட்டும் கரெக்டாக 8 மணிக்கு நீ பார்க்க சொல்லுங்கள். இவருக்கு மட்டும் உத்தரவு 8 மணிக்கு. மலேசியா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. நீங்களும் மலேசியா தானா? வெரி குட். உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒருவர் சன்னியாசியாகவே வாழ்ந்திருக்கிறார் 4 தலைமுறைகளுக்கு முன்னால். அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் உன்னுடைய பிறப்பு. ஆனால் நீ இந்த வாழ்க்கையில் பாதி இளமைக்கு பிறகு உனக்கு திருமண வாழ்க்கை நடக்கும். பாதி இளமைக்கு பிறகு திருமண வாழ்க்கை நடக்கும். இப்பொழுது நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தின் கூட்டு தொழிலில் உன் உள்ளம் கொஞ்சம் உபாதை அடையும். ஆனால் மன வேறுபாடோ ஒற்றுமை குறைவோ இருக்காது. ஆனால் உன் உள்ளம் திருப்தி அடையாமல் இருக்குது. இந்த நிலையில் உனக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்குரிய பண வசதிகளை நான் உனக்கு தந்து உதவுவேன். ஆனால் 9 மாதங்களில் மன அமைதியோடு இருந்தால் உனக்கு புதுமையான வாழ்க்கையும் கிடைக்கும், தொழிலும் அமையும். அமைச்சு தருவது என் கடமை. மனம் வீணாக குழம்ப வேண்டாம். கால் விட்டுவான். எதிர்கால வாழ்க்கை எனக்கு இருக்கா இல்லையா, அல்லது குடும்பத்தை விட்டு விலகி விடவா, அல்லது இந்த உலகத்தை விட்டே விலகி விடவா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில். நீ யாரை விட்டு விலக வேண்டாம், என்னோடு இருப்பாய். உன்னை வாழ வைத்து காட்டுவேன். வெற்றியுடன் இருப்பாய். வெற்றி உண்டு மகனே, வாழ்க. கருப்பசாமிக்கு அதே மலேசியா. வாப்பா, கால் விட்டுவாங்க. என்னடா அது சத்தம்? குழந்தை விளையாடுதா? இது யாருடா தம்பி? என்ன வேணும் உங்களுக்கு? இந்த விரல் எப்படி? ஒன்றுமே பேச வேண்டாம், கண்ணை முடிக்கா. மலேசியாவில் முருகன் கோயில் இருக்கா? போனீங்களாங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு குழந்தை பாய்க்கு ஒன்று அங்கேயும் கேட்டேம்லா. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும். பா பக்கத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகம்னு பேர் வை. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், கற்பூர நாயகின்னு பேர் வை. அது என் பேராக இருக்கும். ஆம்பளை பையன் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வேலை பார்ப்பான், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருப்பான்.
அதுக்கு முன்னால் உங்களுக்கு மலேசியாவில் க்ரீன் கார்டுலேருந்து எல்லா விஷயமும் தெளிவாக நடக்கும். 2 வீடு கட்டி வாழ்வீங்க. சுயமாக தொழில் ஆரம்பித்து ஆனந்தமாக இருப்பேன். உன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சின்ன கவலை, எங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் எதுவும் ஒற்றுமை குறைவு வந்து பிரிவு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடுமோங்கிற ஒரு சின்ன பயம் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. அந்த நிலைமை வேண்டாம், ஆனந்தமாக இருப்பீர். வா பக்கத்தில் இந்தா, செல்வாக்காக இருப்ப, உயர்வாக இருப்ப. நல்லா இரு மகனே, ஆனந்தம் அடைவார். கர்மசாமிக்கு 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 பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. சபரிமலைக்கு போயிட்டு வந்தது யாருப்பா? நான் இந்த வருஷம் போனதை தான் கேட்டேன். போகலை. சபரிமலைக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தது யாரு? அவன் கொடுத்த எலுமிச்சங்கனி கிடக்கு. தர்மசாஸ்தா மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. எந்த பிள்ளை? என்ன செய்யணும் அவனுக்கு? நீ என்ன படித்த? பழைய எஸ்எஸ்எல்சி. எஸ்எல்சி தான் அதுவும் படிச்சிருப்பேன். சரி, கால் வந்துட்டு வா. எப்போ பையன் வந்து உங்களை விட்டு எங்கேயாவது போய் தனியே இருக்கணும்னு ஆசைப்படுறான், புரியுதா? அப்படி ஒரு விதியும் கிரகமும் இருக்குது. ரொம்ப அவனை டென்ஷன் பண்ணால் அவன் அதைத்தான் செய்ய போகிறான். அதனால் அவனை டென்ஷன் பண்ணாமல் இருங்க. சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்குள்பட அவனுடைய மனநிலைகளையும் மாற்றி நிலையான ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்கி நல்ல வாழ்வை நான் அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. வரலாம். என்னுடைய அனுமதியோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வான். வெற்றி உண்டு. வா மகளே, பக்கத்தில் வா. அவனாக முடிச்சுட்டு வந்து ஒரு மருமகளை கூப்பிட்டு வந்தால் நம்ம ஏற்றுக்கிட வேண்டியது தானே? என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேக்க? ஏற்றுக்கிடுவலாம். பிரெஞ்சுக்காரியாக இருந்தால் நமக்கு என்ன? தாய் ஏற்றுக்கிடலையே. தாய் மனம் எப்பொழுதுமே கொஞ்சம் குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். என்ன சரி, திருத்தி தரேன். பிள்ளைய நல்ல வாழ வைக்க உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கேன். நல்லா இரு மகளே, கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்வோம். இந்தாங்க, நல்லா இருக்கு. அதே பாண்டிச்சேரி எல்லை வழக்கில் பதிவு இருக்குன்னு சொல்லுது. என்ன வழக்குப்பா? சரி, கால் வந்துட்டு வரலாம். வழக்கில் பதிவு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறது. வழக்கு போய் போட்டிருக்குன்னு சொல்லலாம். எத்தனை கோடி? லட்சமா கோடியா? எத்தனை லட்சம்? பரவாயில்லையே சார், இவ்வளோ ஏமாந்துருக்க. என் தங்கம் இல்லை, நீ கால் வந்துட்டு வா. செந்துருடனங்க இந்த வழக்கில் ஒரு பக்கம் வெற்றியாகி சக்ஸஸ் பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உத்தியோகம் இல்லை, தொழில் தான் நடக்கும். உத்தியோகத்தை பற்றி சிந்திக்காத. பிஸ்னஸ் சம்மந்தமானதை பண்ணு. நல்ல ஆடு மாடுகள் சம்மந்தமான பால் விநியோகங்கள் போன்றவைகளை பிடி. அசத்துவா, காலில் விழுந்துட்டு வா. நான் இருக்கோம்னா கருப்பசாமி, ஏன் கவலைப்படுற? வெற்றியாக பணம் கிடைக்கும், ஒரு நண்பனுடைய உதவியும் கிடைக்கும். இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவு. நீ நினைக்கிற வேலைக்கு போகாது. 6 மாதம் கழித்து விற்று தரேன். தெய்வமாக நல்லா வாழலாம். ஆனந்தமாக இருங்க. போயிட்டு வாங்க. 3 முறை என்னைய பார்க்க வாங்க. பௌர்ணமி தோறும் வாங்க. எஸ். கருப்பசாமிக்கு காரைக்கால். காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலம் தானே அது? காரைக்கால்.
கால் வந்துட்டு வரலாம். புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை இது புன்னகை செய்யுது இந்த பிள்ளை அஞ்சிக்கு பின்னாலே வந்த பிள்ளை அரவதா வந்த செல்ல புள்ளை. என்னம்பா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. உட்காருமா, ஷேர் பண்ணணுமா உனக்கு? 3 பேரும் 1 போல கண்ண முடுங்க. பேத்தியாலோ பேரனோ வயத்துக்குள்ள கிடக்கிறது மாதிரி தெரியுது. ஒன்று இன்னும் கொஞ்சம் கண்ண முடுங்க. கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், எதுக்கும் மனம் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. உன் பிள்ளை உன்னை தேடி வந்து இருப்பாள். வெற்றி உண்டு. கொண்டு வந்து சேர்க்கிறேன், ஜெயித்து காட்டுறேன்டா. வீணாக மனம் குழம்ப வேண்டாம். உன் கடனை தீர்த்து தாரேன். இந்தா நல்லா இந்தாம்மா, ஐஸ்வர்யமா நல்லா போட்டு விசைப்பட கதை என்ன செய்யணுங்க? கண்ண முடுறா தம்பி. அலை ஓசை வீசுகிறதே, சிதறுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன சரியாக பங்குனி 20ஆம் தேதிக்குள்ள கொடுத்துட்டு புதுசு ஒன்று வாங்கி தரேன். நல்லாரு, ஐஸ்வர்யமாக இருப்பா, வெற்றி அடைவி, புண்ணியமடைவா. என் செல்ல குட்டிகளே நல்லா இருங்க. கால் வந்துட்டு வா சொல்லிட்டு நான் வந்து சேருவா. அவன் வீட்டில் வந்துருப்பா. போ, கால் வந்துட்டு வாங்க. அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். எனக்கு காப்பாற்றி தரேன். ஒரு வேறு ஒரு 3 முறை என்னை பார்க்கலாம். என்னம்மா செய்யணும்? யாருக்கு? கண்ண முடி, இந்த கைப்பிடி, சிக்கன் முடி, கண்ண முடி, ஒரே பிடி. அப்படி கால் வந்துட்டு வா. பொறுமையாக இருங்க எல்லாரும். கனிச்சாமி உள்ளவா. யாரெல்லாம் வந்திய? உங்கள் அப்பனை வர சொல்லுங்க. அடிக்கடி ஈரக்குறை நடுங்குது, அடிக்கடி நெஞ்சு படபடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பயமா வேற எதுவும் பிரச்சனைன்னு பார்த்தேன். வேற பிரச்சனை இருக்கு, தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். ஒன்றும் பிரச்சனை, நீ பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, பயப்படாத. கஷ்டம் வேண்டாம், போயிட்டு வா, ஓடு. இருங்க, இங்கே இருங்கப்பா, எல்லாரும் வந்துட்டு என்ன அர்த்தம்? வா, கால் வந்துட்டு வா. நீ எல்லாரும் எங்க போய் சொல்லுங்க. என்னடா வேணும் உனக்கு? வண்டியில பூரா என் பேரை போடுறா, வெற்றிகரமா ஓடும். 3 மாதம் கழிச்சு இன்னொரு வண்டி எடுத்து தர, கருப்பசாமி துணைன்னு எழுது, ஜெயிச்சு தர. போ, நல்லா இந்தா பாவூர் சத்திர. சரியா 1.25 மாத கால அவகாசம் இருக்கு கல்யாணத்தை